இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம். சரி, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா இதுல ஒரு விளக்கத்தை நான் சொல்லிட்டு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன போட்டிருக்கு? உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். சரி, இந்த வார்த்தையிலிருந்து உபவாசத்தை பற்றிய ஒரு சின்ன தெளிவை நாம் முதலாவது பார்ப்போம். உபவாசம் என்றால் சிலர் நினைக்கிறாங்க சாப்பிடாம இருக்குதுன்னு, உபவாசம் என்றால் ஜெபம் பண்ணிட்டு இருக்குதுன்னு. ஆனால் இங்கே போட்டிருக்கு உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும். அப்போ உபவாசம் வேற, ஜெபம் வேற. சொல்லுங்க, உபவாசம் வேற, ஜெபம் வேற. உபவாசம் என்றால் ஜெபம் அல்ல, ஜெபம் என்றால் உபவாசம் அல்ல. இங்கே போட்டிருக்கு பாருங்க, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும். உபவாசமும் ஜெபம் வேற வேற. ஆனால் ஜெபம் இல்லாமல் உபவாசம் இருக்க முடியாது. எப்படி சொல்லு, புரியுதா? குழப்பமா இருக்கா? ஜெபம் வேற, உபவாசம் வேற. ஆனால் ஜெபம் இல்லாமல் உபவாசம் இருக்க முடியாது. உபவாசம் என்பது கர்த்தரோடு இருப்பது. இந்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை உள்ள போகல. ஆனால் அதுலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. பிரிந்திருக்க வேண்டும், மனிதர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். உபவாசம் என்றால் சொல்லுங்க, உபவாசம் என்றால் மனிதர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். அப்ப என்ன பாஸ்டர், உபவாச கூட்டம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆள் வந்திருக்கு, நாங்கள் வந்திருக்கோம், மனிதர்களை விட்டு பிரிந்திருக்கணும். ஆமா, உலக மனிதர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். தெய்வீகம் இல்லாத மனிதர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். ஆமா, உலகத்தானை விட்டு பிரிந்திருக்கணும். ஒரு உலகத்தானும் உலக காரியத்தில் ஈடுபடுகிற, உலக காரியத்தில் செயல்படுகிற ஒரு மனுஷனோட இருந்துட்டு கர்த்தரோடு இருக்க முடியாது. உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறான். இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம், இங்க உட்கார்ந்துருக்கோம். இங்க என்ன நடக்குது? உலகத்துக்கு நமக்கு இப்ப எந்த தொடர்பும் இல்லை. வெளியே என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? நாம பாடுகிறோம், ஜெபம் பண்றோம், வசனத்தை படிக்கிறோம், இப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகுது. உலகத்திலிருந்து அப்படியே நம்ம வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் கர்த்தரோடு இருப்பது, கர்த்தரோடு இருப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது. மனிதர்களை விட்டு பிரிந்து, சில காலம் பிரிந்து, தனிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் இருந்து, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரோடு இருப்பது, கர்த்தரோடு இருப்பது. அது நீங்க பாடினாலும் சரி, துதித்தாலும் சரி, வசனத்தை வாசித்தாலும் தியானித்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, அதுதான் தேவனோடு இருக்கிறது. பெரிதான் உபவாசம். சிலர் உபவாசம்னு சொல்லிட்டு காலையில சாப்பிட 2 தோசையை சாப்பிடாம புரட்டா போட்டு ஒரே உறக்கம். ஜெபம் பண்ணதான் இருந்தாங்க. 5 நிமிஷத்துல என்ன வந்துட்டு, தூக்கம் வந்துட்டு. அது நான் இன்னைக்கு உபவாசமாக்கும் அப்படின்னு உபவாச உறக்கம். அதெல்லாம் உபவாசம். பேசாம 2 தோசையும் தின்னுட்டு வரங்க. எதுக்கு? குடல்ல நோயை உண்டாக்க வேலை. உபவாசம் என்பது அதல்ல. உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் இருப்பது, ஆண்டவரோடு இருப்பது. நான் கர்த்தரோடு இருக்கிறேன்கிற உணர்வு, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன்கிற உணர்வு, அவருடைய சத்தம் என் காதில் கேட்குது, நான் அவரோடு பேசுகிறேன். அதுக்கு பேர் தான் உப என்றால் சேர்ந்துன்னு அர்த்தம். உப என்றால் சேர்ந்து வாசம் பண்ணுவது. கடவுளோடு சேர்ந்து வாசம் பண்ணுகிறதுக்கு பேர் தான் உபவாசம். என்னுடைய வாழ்க்கையில சத்துரு எனக்கு நேராக அனுப்புகிற ஆயுதம் பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமானதாய் கூர்மையானதாய் என்னையும் என் குடும்பத்தையும் தீர்த்து கட்டுகிற விதத்தில் எவ்வளவு வல்லமையானதாய் எனக்கு நேரே வந்தாலும், நான் உபவாசத்தில் இருக்கும் பொழுது, உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு வேத தியானத்தோடு கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆயுதங்கள் உடைக்கப்பட்டு வாய்க்காமல் போகும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
மத்தேயு சுவிசேஷம் 17:21 பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு. ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு வாலிபனை இயேசுவிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒரு அப்பா கூட்டிட்டு வரார். வார வழியில சீசர்களிடத்திலே அந்த தகப்பனார் முதலாவது கொண்டு வர வேண்டியதாயிற்று. சீசர்கள் எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, ஓடல்ல. இப்போ கடைசியா இயேசுநாதர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவர் பாருங்க, ஒரே வார்த்தையில அந்த அசுத்த ஆவி அதட்டினார். அது உடனே அந்த வாலிபனை விட்டு வெளியேறு, அசுத்த ஆவியே வெளியே போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன, அவ்வளவுதான். அந்த பேய் அவனை விட்டு வெளியேறியது. அவன் சிறு வயதிலேருந்தே அவனுக்குள்ளே புகுந்து அவனை கொல்லவும் அழிக்கவும் போராடிய ஒரு ஆவி. அசுத்த ஆவிகள் எதுக்கு வருது? வேதம் சொல்லுது, கொல்லவும் அழிக்கவும் அன்று வேறொன்றுக்கும் வராது. பிசாசுகள் உள்ளே நுழைகிறது நோக்கம் என்ன? நம்மை அழிக்கணும், நம்ம குடும்பத்தை அழிக்கணும், நம்மை அழிக்கணும், நம்ம கதையை முடிக்கணும். இதுக்குதான் உள்ள வருது. பலருக்கு தெரியாது பிசாசு உள்ள வாரது, தெரியவே செய்யாது. சொல்லுங்க, பிசாசு உள்ள வாரது, வெளியே போறது நல்லா தெளிவா தெரியும். உள்ள வாரது தெரியாது. வெளியே போகும்ப சத்தம் போட்டு அலை கழிச்சு ஆளை தள்ளி விட்டுட்டு தான் போகும். சில வீடுகளிலிருந்து அசுத்த ஆவிகள் வெளியே போகும்ப அந்த வீட்டில் 4 கோழி உண்டுன்னா ஒரு கோழி அடிச்சிட்டு போகும். ஆமாம், வீட்டில் ஒரு பூனை வளர்த்துனீங்கன்னா பூனையை அடிச்சிட்டு போகும். பிசாசு வெளியே போகும்ப ஏதாவது ஒன்று காட்டிட்டு தான் போகும். திடீர்னு ஜன்னல் உடையும், கதவு உடையும், இல்லை ஏதாவது ஒரு காரில் பைக்கில் ஒரு ரிப்பேர் வரும். நம்மளை தீர்த்து கட்ட வந்தது கத்தர் விரட்டி, நான் போகிற போக்கில் கோழி அடிச்சுட்டு போயிட்டு. இனி ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, அந்த ஓடும்ப எதையும் தொடாமல் ஓடட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், கையை வசத்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார ஆவிகள் துரத்தப்படும் பொழுது, நான் உபவாசம் இருக்கும் பொழுது அது துரத்தப்படுது. அது துரத்தப்படும் என்னையோ என் வீட்டையோ எனக்குண்டான எதையோ அது தொடாமல் ஓடுவதாக. அதனாலதான் உபவாசம் இருந்த உடனே பிரச்சனை வரும், உபவாசம் இருந்த உடனே போராட்டம் வரும், உபவாச கூட்டத்து வந்தா சில குழப்பம் வரும். ஏன்னா வெளியே ஓடுதுன்னு அர்த்தம். இயேசுவை பார்த்த உடனே அந்த வாலிபனுக்குள்ளேருந்து அசுத்த ஆவி ஓடுது. எப்படி ஓடுது? அவனை பிடிச்சு கீழே தள்ளி போட்டு உருட்டி அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி அவங்க உருண்டில் கையிலாடி தலையிலாடி. எத்தனையோ பேர் இந்த சர்ச்சில் உருண்டு ஓடி இருக்கு, அடி ரத்தம் எல்லாம் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துட்டு உண்டு. ஆராதனையில வந்து முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க, சும்மா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் இந்த பாட்டு பாடிட்டு இருந்து கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்த உடனே பாம்பை போல நெளியுது. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க ஓடுது. கூட்டம் முடிஞ்சோன்னா நம்ம எனக்கு உள்ள இது ஒன்றும் இல்லை, இங்க வந்தாக்கும் வந்தது, இங்கே வந்தாக்கும் வந்துன்னு இங்கே வந்து இங்கே ஏற்கனவே உள்ள இருந்து இங்கே வந்த உடனே வெளியே வந்து அந்த அம்மா சொல்லுது, இங்கே அந்த கூட்டிகிட்டு வந்த அம்மா கோவத்தில், நான் அப்பமே சொன்னேன் அங்கே வரமாட்டேன்னு, பாரு இங்கே வந்த உடனே உள்ள யாரிட்டுன்னு. நிறைய பேருக்கு தெரியாதுங்க, பிசாசு உள்ள இருக்குன்னு தெரியாது. அது எப்பவும் போல தான் போயிட்டே இருக்கும். ஆனால் எப்போ இந்த உபவாசம், ஜெபம், ஆராதனை இப்படி ஆண்டவரோடு நெருங்கி வாரியலோ அப்பந்தான் கொஞ்சம் தலையை வெளியே போடும், அப்பந்தான் கொஞ்சம் வெளியே காட்டும், கொஞ்சம் அங்கங்கேயும் ஆடும், கொஞ்சம் அலைகழிக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, ஜெபத்துக்கு வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை, ஏன் உள்ள கிடக்குது, இப்போ தான் லேசாக வெளியே வருது. இதுவரை உள்ளே கிடந்தான், ஒன்றும் தெரியாது, யாரும் தொந்தரவு ஒன்றும் இல்லை. ஒரு ஆளுக்குள்ள 6000 பிசாசு இருந்ததுங்க, 6000. இயேசுவை பார்த்த உடனே இந்த 6000 சேர்ந்து சொல்லியது என்ன? எங்களை ஏன் உபத்திரவப்படுத்த வந்தீர்? நாங்கள் எவ்வளவு ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக இருந்துட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்குள்ள எத்தனை பிரதர்? 6000. இயேசு கேட்க, உன் பேர் என்னன்னு? உடனே அது சொல்லுது, ஒரு ஆளுக பேரை சொல்லவா, 2 ஆளுக பேரை சொல்லவா? 6000 பேர் அநேகராயிருக்கிறோம். அடுத்தது அது என்ன சொல்லுது? எங்களை ஏன் உபத்திரவப்படுத்த வந்தீர்? அப்போ இவ்வளோ நாளும் அது உபத்திரவமே இல்லாமல் பேசாமல் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்குள்ள அப்படிதான் சைலண்டாக இருந்துட்டு இருக்கு உள்ள.
ஜெபத்துக்கு வந்த உடனே, ஆவிக்குரிய ஆராதனைக்கு வந்த உடனே, அபிஷேகம்ல இடத்துக்கு வந்த உடனே, அபிஷேகத்தில் ஆராதிக்கிற தெய்வ மக்களுக்கிட்ட வந்த உடனே இது வெளியே லேசா தள்ளும், அங்கே இங்கேயும் தள்ளும். அப்போ நம்ம லேசா ஒரு சின்ன ஆட்டம் வர வீட்டுக்கு போவோம். உடனே என்னன்னு தெரியுமா செய்யும்? அது உடனே வீட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி, அது குழப்பத்தை ஏற்படுத்திட்டு சொல்லும், நீ அங்கே போனதுனாலேயாக்கும் உனக்கு இது வந்தது, இனி அங்கே என்ன செய்யாத, போவாத. ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்கே இன்னும் தொடர்ந்து வந்துட்டா நம்ம சுவாலி முடிஞ்சிடணும். அதனால அது என்ன செய்யுது, உடனே ஒரு தலைவலியோ, ஒரு கால் வலியோ, ஒரு வயிற்று வலியோ, வீட்டில் ஒரு சண்டையோ, ஒரு இழப்போ உடனே கொண்டு வந்துட்டு அது உடனே சொல்லும், நீ அங்கே போவாத. இவ்வளோ நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்த, ஏதாவது வந்ததா, அங்கே போனேன் இல்லை, அதான் அது அங்கே இடம் சரியில்லை. உடனே நமக்கு ஆமாம் கரெக்டு தான், அங்கே போலேருந்தே ஒரே மண்டை குத்து, மூக்கு குத்து, காது குத்து, வேண்டாம் நிறுத்துவோம். குத்துனது யாரு, உள்ளே இருக்கவனாக்கு. உடனே நம்ம நிறுத்திடுவோம். நாம் இவன் என்ன செய்வான், சைலண்டாக உள்ளே இருக்க மாட்டான். அடுத்தது இவனு பயம் வந்துடும், இவன் என்னைக்காவது மறுபடியும் அங்கே போயிடுவானோ, போய் நமக்கு பிரச்சனை உண்டாக்கிடுவானோ. உடனே அது என்ன தெரியுமா செய்யும், பேஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடும். என்ன, பக்கத்தில் உள்ள 4-5 ஜனத்தை இன்னும் கூட்டிகிட்டு வந்து இவனை இனி அங்கே போக விடக்கூடாது. நீ பாடி காட்டா வீட்டுக்கு வாசலில் நெல்லு, நீ பேக்கில் நெல்லு, நீ ரூமில் நெல்லு, நீ கிச்சனில் நெல்லு, போ. பல குழப்பம். இதெல்லாம் யதார்த்தம். நான் சொல்லிட்டு இருக்கெல்லாம் யதார்த்தத்தில் நடக்கக்கூடியது. எல்லாம் ஆழமாக புரிஞ்சுடுங்க. இதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன். யதார்த்தமாக இதுதான் சம்பவிக்கும். ஆனால் அதே நபர் கூட்டத்துக்கு வந்தேன், 2 நாள் வந்தேன், ஒரு மாதிரி பிரச்சனை வருது, சண்டை வருது, குழப்பம், தலைவலி, கால்வலி, மூக்கு வலி எல்லாம் வருது. ஆனாலும் விடாப்பிடியாய் தொடர்ந்து வருகிறார் என்றால் 3, 4, 5, 6 வாரத்தில் வாரான்னா ஆசாமிக்கு உள்ளே இருக்க முடியாது. ஒன்னொன்னா கலந்து வெளியே போகும். இவன் போகும் பொழுது, பயந்து போகும் பொழுது, கிச்சன்லையும் ஹால்லையும் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நிறுத்தினவன்ட்ட போய் சொல்லுவான், இனி இங்கே நிற்காத மோனை ஓடி தப்பீரு, இந்த வீட்டுக்கிட்ட நின்னுறாத, கதை முடிஞ்சிடும். ஐயா, கொஞ்ச நாளுக்குள்ள அத்தனை சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டாகும், ஒரு புதிய விடுதலை உண்டாகும். அதுதான் உபவாசத்தின் வல்லமாய். தேவ சமூகத்தில் உபவாசத்தில் இருக்க, ஜெபத்தில் இருக்க, ஆரம்பத்தில் அலைகளிக்கும், ஆரம்பத்தில் நுரைத்தள்ளும், ஆரம்பத்தில் கீழே தள்ளும், விடாத தேவ சமூகத்தில் நில்லு, அந்த சத்துரு முழுமையாய் பரிகரிக்கப்படுவார். அப்படி விடாப்பிடியாம வந்தவங்க தான் விடுதலை ஆகி சாட்சி சொல்லுவாங்க. 1 வாரம் வந்துட்டு 2 வாரம் வந்துட்டு போனவங்க கதையெல்லாம் பார்த்தா அவங்க முதல்ல இருந்ததை விட மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த சத்தியத்தை கொஞ்சம் தெரிஞ்சிடுங்க. உபவாச கூட்டம், தொடர்ந்து உபவாசத்தில் இருக்கணும். அதனால இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. சீசர்கள் விரட்ட முடியல. இயேசுவை பார்த்தோன்னா ஓடுது. காரணம் என்ன? அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். சொல்லுங்க, உபவாசம் என்ன? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்னை தனியாய் விடவே இல்லை. இதுதாங்க உபவாசம். நானும் தேவனும் இணைந்திருக்கிறோம், நானும் இயேசுவும் இணைந்திருக்கிறோம். அவர் என்னை தனியாக விடவே இல்லை. இதுக்கு பேர் தான் உபவாசம். எதெல்லாம் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்குதோ அதையெல்லாம் நான் கட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் உபவாசம். ஒருவேளை நல்லா சாப்பிட்டேன்னா என்னால் ஜெபத்தில் இருக்க முடியாது, உறக்கம் வரும். அப்போ என்ன செய்வேன்? சாப்பாட்டை கட் பண்ணுவேன். தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணினார். வேதஞ்சலி சாதாரணமான உணவை சாப்பிட்டாராம், நான்வெஜ் எடுக்கல. சாதாரணமான உணவை சாப்பிட்டா, திராட்சை ரசத்தை குடிக்கல, அதுவும் உபவாசம்தான். சிலருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே உறக்கம் வந்துடும். அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாது. உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் இருக்குது, கர்த்தரோடு இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்குது. அதுக்காக நான் சாப்பிடலைங்கிறதுக்காக அது உபவாசம் அல்ல. நல்லா புரிஞ்சிடணும். சாப்பிடாம போய் எங்கேயோ ஒரு வேலை செஞ்சு நிற்கிறது, சாப்பிடாம ஊர் சுற்றி நடக்குது, சாப்பிடாம கடந்து உறங்குது, அது உபவாசம் கிடையாது, பட்டினி. அது குடலை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், சட்னியை பாதிக்கும். காலையில் வச்ச சட்னி பாதிக்கப்படும், மத்தியானம் எப்படி இருக்கும்? மோசமாயிப்போ. அதே மாதிரி கிட்னியும் மோசமாயிப்போ. ஆனால் உபவாசத்தில் ஒரு மனுஷன் எத்தனை நாள் சாப்பிடாம தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாலும் மோசைக்கு ஒன்றும் பாதிக்கப்படலை. அவன் சாகும் வரைக்கும் அவன் பலன் குறையல்ல. வேதத்தில் அதிக உபவாசம் இருந்த ஒரு ஆளு மோசே. வேதம் சொல்லுது, அவன் சாகும் பொழுது அவன் கண் மங்கவில்லை, அவன் சரீரத்தில் பலன் குறையவில்லை. ஐயா, உண்மையாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவன் எத்தனை நாள் சாப்பிடனாலும் அவனுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை.
சொல்லு புரியுதா? சும்மா சாப்பிடாம இருந்துட்டு உபவாசம்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. உங்களே ஏமாத்திராதீங்க. உபவாசம்னா தனித்து இருக்கணும், உலகத்தோட இணையாதீங்க, நிமிப்படுத்தி கொள்ளணும். நம்மையும் தேவனையும் பிரிக்கிற காரியத்தை கட் பண்ணணும். முதல்ல செல்போனை கட் பண்ணுங்க, உபவாசத்துல முக்கியம். சாப்பிடுறதுல இல்லையோ போனை கட் பண்ணணும் உபவாசத்துல. காலையிலேருந்து சாயங்காலம் உபவாசம் இருக்குன்னு தீர்மானிச்சா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா சைலண்ட்ல போட்டு ஒரு ஓரமா வைங்க. அதுவே பெரிய உபவாசம். இது உபவாசம்னு சொல்லிட்டு போனை போட்டு ஒரே நோண்டு. நிறைய பேருக்கு இந்த கையில உள்ள ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சான். இப்போ சமீபத்தில் ஆய்வில் சொல்லாங்க, ரேஷன் கடையில போய் அவங்க கையை வைங்கன்னா கை பதிய மாட்டேங்குது. கேட்டா என்னத்த மிஷினை வச்சிருக்குதியா ரேஷன் கடையில அப்படின்னு. கை ஏன் பதியல்ல, ஃபுல்லா போட்டு தேய்ச்சி ரேகா தேஞ்சு போச்சு. உபவாசம் கர்த்தருடைய சன்னிதானத்தில். இப்போ இயேசு சொன்னா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், அவரும் என்னையும் பிரிக்க முடியாது. எப்போ அவர் என்கிட்ட பேசுகிறார், நான் அவரோடு பேசுகிறேன். நான் உபவாசத்தில் இருக்கேன், அதனாலே யாக்கும் என்ன கண்டவொன்னா ஓடுது. உபவாசம் இருக்கும்ப பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, சத்துருவின் ஆயுதங்கள் முறியடிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு 2 உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்கிறேன். ஒன்று, எஸ்தர் 4வது அதிகாரம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் எஸ்தர் 4:16 என்ன போட்டிருக்கு? பைபிளை கொஞ்சம் எடுங்க, பெரிய வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும், ஒரு ஆள் சத்தமா படிங்க, குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். பாருங்க, நான் செத்தாலும் சாகுறேன்ப்பா, நான் உபவாசத்தோட ராஜாவை பார்க்க போறேன். உபவாசத்தோட யாரை பார்க்க போறேன்? இப்போ விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்றதுக்கு. ஒட்டுமொத்த யூதர்களை அழிக்கிறதுக்கு ஆமான் என்கிற ஒரு பெரிய அதிகாரி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறான். நமக்கு தெரிஞ்ச கதை தான் இது. மர்தகா என்கிற ஒரு யூதன் ஆமானுக்கு வணக்கம் சொல்லலைங்கிற ஒரு சின்ன பிரச்சனையில உண்டாகிற ஒரு சின்ன பிரச்சனையில அவன் நினைக்கிறான், இந்த மர்தகாயை மாத்திரம் தீர்த்தா கதைக்கு ஆகாது, இவன் இந்த ஒட்டுமொத்த யூத இனத்தையே நம்ம தீர்த்து கட்டிடணும், ஒட்டுமொத்த யூத இனத்தையே தீர்த்திடணும், இவனும் இருந்தா சரிபடாதுன்னு அவர் தீர்மானம் பண்ணுகிறார். அதுக்கு ஒரு பெரிய பக்காவா பிளான் பண்ணி ராஜாவிட்ட போய் தந்திரமா என்னெல்லாம் சொல்லி எடுத்து, இந்த யூதர்கள் சரியில்லை, எல்லா நாடுகளில் இருக்கிற யூதர்கள் கதையை முடிக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு தீர்மானிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா நாடுகள் இருக்கிற யூதர்களை கொலை செய்யறதுக்கு ராஜா உத்தரவு போட்டாச்சு. இப்ப அரண்மனையில ராணியா இருக்கிற இந்த எஸ்தர் யாரு? அவ யூத பெண். இவர் ராஜாவிட்ட போய் பேசணும். ராணியா இருந்தா கூட ராஜாவிட்ட பேச போனோம்னா முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும். முன்னாடியே பெர்மிஷன் இல்லாம யாராவது போனா ஒருவேளை கொலை செய்யவும் செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த எஸ்தர் பாருங்க, தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு ராஜாவை சந்திக்க போகிறார். ராஜா பார்த்த உடனே எஸ்தர் பார்த்த உடனே, அம்மா உனக்கு என்ன வேணும், எதுக்கு வந்த அப்படின்னு விசாரிக்கிறார். ராஜாவுடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைக்கிறது. அந்த தயவின் நிமித்தம் எந்த நாளில இந்த யூத இனத்தை அழிக்கலாம் என்று ஆமான் திட்டம் பண்ணினானோ அதே நாளில் வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் எஸ்தர் 9:1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்த நாளில்தானே யூதர் ஆனவர்கள் எல்லாரும் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடியும். அப்போ தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்ப காரியம் மாறுதலாய் முடியும். சொல்லுங்க, காரியம்
சத்துரு எனக்கு விரோதமா ஒரு ஆயுதத்தை உருவாக்கி, ஒரு பெரிய கத்தியை தீட்டி, என்னை கொலை செய்யறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி, ஒரு பெரிய ஆயுதத்தை உருவாக்கி வைத்து விட்டார். சத்துரு பல நேரங்களில் உருவாக்குகிற ஆயுதம் உடனே அது வேலை செய்யறது இல்லை. நீங்க இந்த மியூசியத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். அந்த பாலை அங்கேருந்து போட்டோன்னா அது அப்படியே உருண்டு 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 வந்து ஒன்னொன்னா அடிச்சிட்டு கடைசியில் வந்து அந்த இதில் ஹோலில் வந்து விழு. பிசாசு சில நேரங்களில் அனுப்புகிற ஆயுதம் அப்படிதான். அப்படி ஒன்னொன்னா 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 பண்ணி கடைசியில் அந்த ஹோலில் வந்து விழுற மாதிரி கதையை முடிக்கிற மாதிரி முடிக்கும். முதல்ல ஒரு தலைவலியில தான் ஆரம்பிக்கும். அப்புறம் மூக்கு வலிக்கும், அப்புறம் கண்ணு வலிக்கும், தலை சுத்தம், அப்புறம் தொண்டையில் ஒரு மாதிரி வரும், அப்புறம் நெஞ்சில் வலிக்கும், அப்புறம் கையில் வலி, அப்போ கை தூக்க முடியாது, அப்போ திடீர்னு சொல்லுவாங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம், அடுத்த பார்த்தா லிவரில் ப்ராப்ளம். இப்படி ஒன்னொன்னா 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 அவன் பெரிய திட்டம், பிசாசனுடைய திட்டம். இவன் போன ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த கேஸ், இந்த கேஸ், அங்காலே விடணும், இங்காலே விடணும், அப்படி அதில் எல்லாருடைய பல சப்டிவிஷன் இருக்கும். அங்கே போகும் பொழுது இவன் பணத்தை செலவழிக்கணும், அந்த பிரச்சனையை உண்டாக்கணும், அங்கே அலையும் பொழுது பிள்ளையக்கு பாழாக்கணும், அதை பாழாக்கணும், அதை செய்யணும், எல்லா திட்டங்களும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா அப்படி போயிட்டுருக்கான். அவன் உருவாக்கணும் ஆயுதம். பல நேரங்களில் சத்துரு நமக்காக பெரிய ஸ்கெட்ச் வச்சிருப்பான். நமக்கு தெரியாது, நமக்கு அது விளங்காது. நம்ம ஏதோ தலைவலி, காது வலி, மூக்கு வலி, ஏதோ நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அங்கங்கே அலைஞ்சிட்டு கிடக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள சப்டிவிஷனா அவன் பல பிளானை வச்சிருப்பான், பல திட்டங்களை வச்சிருப்பான். அதெல்லாம் ஒன்னொன்னா கடைசியில் எங்க வந்து நிற்கணும், நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுல வந்து நிற்கும். குடும்பத்தின் கதை முடியும், அந்த கட்டத்தில் கொண்டு போய்விடும் அவனுடைய அந்த திட்டம். நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்ப பிசாசு எனக்கு என்ன பிளான் வச்சானோ அது அப்படியே மாறுதல் ஆகி முடிகிறது, அப்படியே மாறிப்போகிறது, மாறிப்போகிறது. ஒரு சும்மா இருந்த ஒரு சகோதரிக்கு திடீர்னு வயிற்றில் வலி வந்துங்க. வயிற்றில் வலி வந்து வயிறு வலி 2 நாள் அதையும் இதையும் குடிச்சு சோடா இங்கிடா எல்லாம் குடிச்சாங்க, நிற்கல. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணா டாக்டர் உடனே ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸ்கேன் எடுக்க போனால் உடனே பெரிய கட்டி இருக்குன்னு, பெரிய கட்டி, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். உடனே ஆப்ரேஷன் இல்லைன்னா ஆள் உயிருக்கு ஆபத்து. கட்டி வளர்ந்து சிறுநீரகத்தை ஒரு பக்கம் அமுக்குது, லிவரை ஒரு பக்கம் அமுக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா லிவர் ஃபங்க்ஷன் ஆகாது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது. 2 நாள் தான் டைம், உடனே வந்துருங்க. 3 லட்சம் ரூபான்னு. எவ்வளவு? இங்கே 30 ரூபாய்க்கு வழி இல்லாத குடும்பம் 3 லட்சத்துக்கு எங்கே போவ? பிசாசு கொண்டு வச்சிருக்கிற ஆயுதத்தை பாருங்க. அம்மா இந்த சூழ்நிலையை பார்க்குது, நல்ல ஜெபிக்கிற அம்மா உடனே கணவன்கிட்ட சொல்லுது, பிள்ளைகிட்ட சொல்லுது. 2 பிள்ளை உண்டு, கணவன் எல்லாம் நல்ல ரசிக்கப்பட்ட ஜெபிக்கக்கூடியவங்க. இப்படியா சூழ்நிலை? சரி, ஒரு நாள் நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோன்னு காலையிலேருந்து மாலை வரை உபவாசம். உபவாசம் வீட்டில் எங்கேயும் போகல, வீடை பூட்டினாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகல, கணவர் வேலைக்கு போகல, உபவாசம். என்ன ஜெபம், ஆண்டவரே விடுதலையை தாரும், சுகத்தை தாரும், அற்புதத்தை செய்யும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியாச்சு. மறுபடியும் டாக்டர் வர சொன்ன டேட்டில் போகிறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் டேட்டு குறிச்சிடுவோமான்னு. அம்மா சொல்லிச்சு, இல்லை இல்லை ஆப்ரேஷன் ஒன்று வேண்டாம், நீங்கள் ஒருக்கா கூட எனக்கு ஒரு ஸ்கேன் இழைத்தாங்க, ஒருக்கா கூட ஸ்கேன் இழைத்தாங்க. இந்த என்னத்துக்கு அம்மா இது எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்கேனு, நீங்கள் பாவம் கஷ்டமான படுறீங்க, என்னது ஸ்கேனு, ஒன்றும் ஸ்கேனு வேண்டான். இவங்க சொன்ன இல்லை இல்லை நீங்கள் மறுபடியும் ஸ்கேனு எடுத்தேன், எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்துட்டான். டாக்டர் சிரிச்சாராம். ஏசப்பா அற்புதம் செய்கிறாரா? எத்தனை பார்த்துருங்க, எத்தனை கேஸை பார்த்துருங்க. கத்தி வைக்காம நான் விட்டதே இல்லை. ஸ்கேன் எடுத்தானாலே கத்தி வச்சு ஆகணும். இந்த அம்மா சொன்னதுனால அவரை சிரிச்சிட்டு நக்கலா சிரிச்சிட்டு, சரி ஒருக்காவோட எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் பாருங்க அப்படின்னு. இந்த அம்மா ஸ்கேனை எடுத்தது, இந்த அம்மா பார்க்க தெரியாது, ஸ்கேனை கொண்ட டாக்டர்கிட்ட கொடுத்தாங்களாம். சேரில் இருந்த டாக்டர் எழும்பிட்டார், சேரில் இருந்த டாக்டர் எழும்பிட்டார். இப்போ கட்டி இல்லை, கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. சத்துரு கொண்டு வந்த ஆயுதம் முறியடிக்கப்பட்டதுங்க. உபவாச ஜெபம் ஆயுதத்தை முறியடிக்கும். ஆப்ரேஷன் பண்ணி என்ன இருக்கும், 3 லட்சம்னு சொல்லி 4 லட்சம் போவோம். இன்னும் பல பலவீனம், வீட்டில் குழப்பம், கடன் வாங்கணும், கடனால் பல பிரச்சனை, எவ்வளோ பாதிப்பு பாருங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியுமா? குடும்பத்தில் நிம்மதி போச்சே.
சத்துரு அப்படிதான் ஒரு ஆயுதத்தை கொண்டு வரான். கடங்காராக்கணும், குடும்ப நிம்மதியை கெடுக்கணும், அலைய விடணும், விளைவினாக்கணும், பிள்ளைய படிப்பை கெடுக்கணும். ஒரு சின்ன காரியம்தான், அதுல எவ்வளவு சப்டிவிஷன் இருக்குன்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவன் வச்சிருக்கிற ஆயுதம், அவன் வச்சிருக்கிற திட்டம் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா. ஆனா ஒரு உபவாச ஜெபம் பாருங்க, அவனுடைய திட்டத்தை உடைச்சு காரியத்தை அப்படியே மாறுதலாய் முடிய பண்ணுது. ஆபரேஷன் பண்ணணுங்கிற நாளில் ஆபரேஷன் இல்ல, அம்மா சுகமாய் கர்த்தருடைய சபையில அன்னைக்கு ஆராதிச்சிட்டு இருக்குது. காரியம் மாறுது. உபவாச ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். உபவாச ஜெபத்தின் வல்லமை. சத்துரு எவ்வளோ பிளான் வைக்கட்டுங்க, நீங்க உபவாசம் இருங்க, அவன் திட்டம் உடையும். 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை, பெரிய செல்வந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை, பெரிய ஸ்கூல்ல படிக்குது, பெரிய பாதுகாப்பு உள்ள ஒரு ஸ்கூலு. காலையில் அம்மா காரில் கொண்டு போய் அம்மா விடுவாங்க. அதே ஐடியில் வேலை பார்க்குது அம்மா. பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போகும். வருகிற வழியில் வேலை முடிஞ்சு வரும்போது காரில் வந்து பிள்ளைய கூப்பிட்டு வர ரெகுலராக நடக்கும். ஒரு நாள் காலையில் பிள்ளைய விட்டாச்சு, சாயங்காலம் பிள்ளைய எடுக்க வருது. பிள்ளைய இந்த அம்மா வண்டியை பார்த்தோன்னா வாட்ச்மேன் அந்த பிள்ளை அங்கே நிற்கிற பிள்ளை, அவங்க அம்மா வந்தாச்சு, அவங்க அம்மா கார் வந்திருக்கு, நீ போன்னு சொல்லி கேட்டில் இருந்து பிள்ளைய வெளியே விடுகிறார். அம்மா காரில் உட்காந்துருக்குது, பிள்ளைய பார்க்குது. பிள்ளை கேட்லேருந்து வெளியே நடந்து வருது, காருக்கிட்ட நடந்து வருது. காருக்கு இந்த பக்கம் அம்மா வண்டியை ஓட்டுது, டிரைவர் சீட்டில் அம்மா உட்காந்துருக்கு. பிள்ளை இந்த பக்கம் வந்து இந்த சீட்டில் ஏறணும். அம்மா பிள்ளை வருதுன்னு சொல்லி அம்மா இங்கே இருக்கிறாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, பிள்ளை யாரும் இல்லை. இப்போ காரில் இருந்து அம்மா என்னடா பிள்ளைய இப்போ ஏற வேண்டிய பிள்ளைய காணலன்னு கதவை டிரைவர் சீட்லேருந்து இறங்கி வெளியே வந்தால் பிள்ளைய காணல. இந்த கேப்பில் பாருங்க, இந்த பக்கம் நிற்கிற பிள்ளை இந்த வழியா வந்து டோரை திறந்து உள்ள ஏறணும். இவ்வளவு செகண்டரி கேப்பில் அந்த பிள்ளை கடத்தப்பட்டது. போலீஸில் போயாச்சு, அங்கே போயாச்சு, இங்கே போயாச்சு, வருஷங்கள் போகுது. பணத்து குறைவில்லை, வசதி குறைவில்லை, செல்வ செழிப்பா வளர்ந்த பிள்ளை, செல்லமா வளர்ந்த பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை விட்டு போயிட்டு சில வருடங்கள் கழித்து பாருங்க, பஸ் ஸ்டாப்பில் அந்த பிள்ளை பிச்சை எடுத்துட்டு இருக்கு. கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு, அலங்கோலமா இருக்கு. எப்படி வளர்த்த பிள்ளை பிச்சை எடுத்துட்டு இருக்கு. அம்மா தாயே பிச்சை போடுன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கு. யார் பார்க்குது? பிள்ளையின் தகப்பன். எப்படி இருக்கும்? எங்கெல்லாமோ அழிஞ்சோம், எங்கெல்லாமோ ஓடணும், பிள்ளை கிடைக்கல. இப்போ ஓடி போய் என் பிள்ளை மகளேன்னு சொல்லி அப்பா கிட்ட ஓடுது. பிச்சை எடுத்துட்டு இருக்க பிள்ளைய கையில தூக்கியாச்சு. இந்த மாதிரி இந்த வேலை காட்டுறவன் பக்கத்துல தான் இருப்பான், கொஞ்சம் தொலைவிலேருந்து பார்த்துட்டே இருப்பான். குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த பிள்ளையை பிச்சை எடுக்க வச்சுட்டு அப்புறம் பணத்தை எடுத்துட்டு பிள்ளையும் கொண்டு போவாங்க. பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கடத்தனவன் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். பிள்ளைக்கு அப்பா தெரியுது, எனக்கு ஓடிவே பிள்ளைய அப்பா தூக்கியாச்சு, என் மகளேன்னு. அந்த குழந்தை கேட்குது, நீ யாரு? பேர் சொல்ற, அம்மா நான் தாமா அப்பா. உடனே அஜில இல்லை நீ இல்லை, நீ அப்பா இல்லை, என் அப்பா சத்தம் வேறன்னு. பிள்ளை யாரை இப்போ அப்பான்னு நினைக்குது? திருடிட்டு போனவனை, எடுக்க வச்சவனை, அவனை அப்பான்னு நினைக்குது. இது அப்பா இல்லை, இது வேற யாரும் கத்துது. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளும் ஸ்கூலு போகுது வருது, காலேஜ் போகுது வருது, இதே உலகத்துல தான். வழியில எத்தனை துஷ்டன், வழியில எத்தனை துன்மார்க்கனுடைய கண்களுக்கு நம்ம பிள்ளைகள் மறைக்கப்படுகிறது. வழியில எத்தனை தீமைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் விலக்கப்படுகிறது. எத்தனை ஆயுதத்தை பிசாசு வச்சிருக்கான் இல்ல, எத்தனை ஆயுதத்தை வச்சிருக்கிறான். வாரத்தில் ஒரு நாள் அம்மா வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் வா, உபவாசம் இருந்து ஜெபம். ஐயோ எனக்கு முடியாது, எனக்கு அங்க வழி இங்க வழி, அங்க நேரம் இல்லை இங்க நேரம் இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்க பிரதர் சிஸ்டர், அம்மா தாயே, உன் பிள்ளை இத்தனை பிசாசுகள் ஆயுதம் நிறைந்த வழியிலே நடந்து போகிறது. இத்தனை ஆயுதம் நிறைந்த உலகத்திலே உன் கணவர் போயிட்டு வராரு. இத்தனை ஆயுதம் வைக்கப்பட்டிருக்க பிசாசு. இந்த ஆயுதம் செயல் இழந்து போகணும்னா உபவாசம் வேணாம்மா, உபவாசம் வேணும். இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் தப்பி, இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் தப்பி உன் பிள்ளை மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேரணுமா?
கணவன் வந்து சேரணுமா, மனைவி வந்து சேரணுமா, உன் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணுமா, உபவாச ஜெபம் வேண்டும். உபவாச ஜெபம் சத்துருவின் ஆயுதத்தை உடைத்து எறியும். எத்தனை ஆபத்து வைக்கப்படுது. இல்லட்டே போகலாம். கணவனுக்குள்ள பிரச்சனை நிறைய உண்டு, 1000 சொல்லலாம். மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எத்தனை ஆயுதம் சத்துரு வச்சிருக்கிறான் தெரியுமா? இதையெல்லாம் தாண்டி நாம் பாதுகாப்பா இருக்கணும்னா உபவாச ஜெபம் ஒன்றுதான் வழி. எழும்பி நிற்போமா? உபவாசம் சத்துருவின் ஆயுதத்தை உடைக்கும். எஸ்ரா சொல்லுகிறா, நாங்கள் நடந்து போன வழியில திருடன் இருந்தான், கொள்ளைக்காரன் இருந்தான், கொலைகாரன் இருந்தான். ஆனால் அவர்கள் ஒருவரும் எங்களை நெருங்க முடியாதபடி, கிட்டே வர முடியாதபடி எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார்? நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். உபவாசம் எங்களை பாதுகாக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி இந்த நாளில் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதரா சகோதரி, ஆலயத்திலும் இணையதளத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாளாகலும் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீர்களா? வாரத்தில் ஒரு நாளாகலும் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து உங்கள் குடும்பத்துக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைக்காக ஜெபிப்பீங்களா? சபைக்காக, ஊழியத்துக்காக, தேசத்துக்காக ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? உபவாச ஜெபம்தான் சத்துருவின் ஆயுதத்தை உடைக்கும். உபவாசம் சத்துருவின் ஆயுதத்தை முறியடிக்கும். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். சத்துரு வைக்கிற திட்டங்களை உடைத்து எறியும். ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கு உபவாசத்தை அலட்சியம் பண்ணுகிறோம். உபவாசம் நிர்விசாரமாக்கப்படுது. சில பிள்ளைகள் எல்லாம் தனியாக உபவாசம் பண்ணி ஜெபித்த அனுபவத்தை எல்லாம் விட்டுட்டீங்க. உபவாச அனுபவங்கள் எல்லாம் விட்டுட்டீங்க. மறுபடி தொடங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபவாசம் இருந்து தேசத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களே, உபவாசம் இருந்து குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களே, உபவாசம் இருந்து சபைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களே, மறுபடியும் உபவாசத்தை துவங்கு. உபவாசம் தான் உனக்கு பாதுகாப்பு. உபவாசம் தான் பாதுகாப்பு. உபவாசம் தான் செக்யூரிட்டி கார்டாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நான் எத்தனை பூட்டு போட்டாலும் கர்த்தர் என் வீட்டை காக்காவிட்டால் காவல் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்னத்தான் பண்ணினாலும் பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் முறியடிக்கணும். ஆயுதம் அவன் அனுப்புகிற பெரிய திட்டம், என் குடும்பத்துக்கு விரோதமான அவனுடைய பெரிய சதி முறியடிக்கப்பட நான் என்ன செய்ய? உபவாசம். தேவ சமூகத்தில் உபவாசம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த கிருபை இன்றைக்கு ஊற்றுவீராக. உபவாசித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. கைகளை தட்டி ஒரு நிமிடம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவர் சிலரை வல்லமையாய் நிரப்புகிறார். வல்லமையாய் நிரப்புகிறார். அக்கினியாய் நிரப்புகிறார். உபவாசித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த கிருபையில் நிரப்புகிறார். அந்த பலனில் நிரப்புகிறார். ரிக்காபாலாபாலா. உபவாசம்னாலே முடியல. சிலருக்கு உபவாசம்னாலே ஒரு பலவீனம் வந்துருது. உபவாசம்னாலே ஒரு வேண்டா வெறுப்பாய் மாறி இருக்கிறது. உபவாசம்னாலே ஒரு பயம், உபவாசம்னாலே ஒரு சோர்வு. இப்பொழுது அந்த வல்லமை அழிவதாக. உன் உபவாசத்தை தடுத்துக் கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமை அழிவதாக. உன் உபவாசத்தை தடுத்துக் கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமை அழிவதாக. இனி ஜெயிக்கிற பலன் இறங்கட்டும். நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா ஆமா, உங்கள் காவலைகள் கண்ணீர்